விஜயோட பையனான ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ண போற படம் கங்கோ படத்துடைய ஓடிடி ரிலீஸ் டேட், பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வாங்கின தளபதி 69 தயாரிப்பு நிறுவனம், 96 படத்துடைய பார்ட் 2 அப்டேட், இப்படி ரீசெண்டா தமிழ் சினிமாவில் கிடைச்சிருக்க அப்டேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க இந்த வீடியோல தெளிவாக பார்த்துடலாம். தளபதி விஜயோட பையனான ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் படத்துல சந்தீப் கிஷன் நடிக்க போறதா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தமன் இந்த படத்தை மியூசிக் பண்றாரு. 2025 ஜனவரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். கங்கோ படத்துக்கு அப்புறம் சூர்யா கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல சூர்யா 44 நடிச்சிருக்காரு. இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா 44க்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45ல இப்ப நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை பொள்ளாச்சியில பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். படத்துல ஹீரோயினா த்ரிஷா நடிக்கிறாங்க. இந்த நிலையில படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல லப்பர் பந்து மூலியமா ஃபேமஸ் ஆன சுவாசியா நடிக்கிறதா சொல்லப்படுது. டிராப் பண்ண படத்துல ஹீரோவா கமிட் ஆயிருக்கும் விஷால். ஈடி ஐங்கரன் படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் ரவி அரசு டைரக்ஷன்ல சிவராஜ்குமாரோட 130வது படம் உருவாக இருந்துச்சு. இந்த நிலையில சிவராஜ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லாதனால படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி பிலிம்ஸ் சிவராஜ்குமாருக்கு பதிலாக விஷால கமிட் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கங்குவா படம் ரிலீஸ் ஆகி மோசமான தோல்வி படமா அமைஞ்சிருக்கு சூர்யாவுக்கு. இந்த நிலையில படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. படம் டிசம்பர் 13 அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போதாம். திடீரென வாங்கப்பட்ட பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் ஹெச் வினோத் டைரக்ஷன்ல தளபதி நடிச்சிட்டு இருக்க படம் தான் தளபதி 69. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. தளபதி 69 படம் பாலகிருஷ்ணன் நடிச்சு லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரி டாபிக் போயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாஸ்ல. இந்த நிலையில பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் தளபதி 69 படத்தை தயாரிக்கும் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்களாம். இதனால தளபதி 69 படம் பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கு. பரத் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். பிரசாந்த் முருகன் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் இயக்கி இருக்க இந்த படத்துல அபிராமி, பவித்ரலட்சுமி, அஞ்சலி நாயர், ஷான் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்களாம். எதிர்பாராத விதமாக கிடைக்கிற துப்பாக்கி 4 கதாபாத்திரங்களை ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத படத்துடைய மீதி கதை. படம் டிசம்பர் 13 ரிலீஸ் ஆக போகுது. படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. 96 படத்துடைய பார்ட் 2 அப்டேட் கிடைச்சிருக்கு. 2018 டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் உருவாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் தான் 96 படத்துக்கு அப்புறம் பிரேம்குமார் மெய்யழகன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த நிலையில டைரக்டர் பிரேம்குமார் 96 படத்துடைய 2ஆம் பாகத்தை உருவாக்க போறதா தகவல் வெளியே இருந்துச்சு. படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சாம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு விஜய் வசந்தா அப்படிங்கிறவங்க மியூசிக் பண்றாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்புல இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்ச படம் தான் அமரன். இந்த படத்துடைய உயிர வீடியோ சாங் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தருணம் மூவி அப்டேட். அருள்நிதி நடிச்சிருந்த தேஜாவோ அப்படிங்கிற படம் மூலியமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் அரவிந்த் ஸ்ரீனிவாசன். இவர் தருணம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிஷன் தாஸ், சிம்ருதி இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி மேலும் பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.